இந்த மாதம் கடந்த சில நாட்களுக்கு முன்பதா பிப்ரவரி மாதத்திற்காக வாக்குத்தத்த வசனங்களை குறித்து தியானம் பண்ணி ஜெபிக்கிறதான நேரத்தில் இன்னைக்கு நம்ம வாசித்ததான வார்த்தையை ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். 56வது சங்கீதம் 9வது வசனத்தில் இருக்கிறதான மைய பகுதியை வாக்குத்தத்தமாக தேவன் என்னோடு கூட பேசினார். என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் அப்படிங்கிற வார்த்தையை ஆண்டவர் என் கூட பேசினார். இந்த வார்த்தை கிடைச்ச உடனே மிக வேகமாக வேதத்தை புரட்டி பார்த்து இந்த சங்கீதத்தில் இந்த வார்த்தை இருக்கு என்பதை எடுத்து அடுத்து நான் வாசிக்க ஆரம்பித்தேன், தியானம் பண்ண ஆரம்பித்தேன். மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. அல்லேலூயா. இன்னைக்கு காலையில் கூட ஆராதனையில் வந்து உட்கார்ந்த உடனே அப்பயும் பாருங்க சில காரியங்களை ஆண்டவர் என் கூட உணர்த்தினார், என் கூட பேசின மாதிரியே இருந்தது. உடனே இங்கே உட்கார்ந்தமானக்கே அதை நான் என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டேன், நோட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா கர்த்தர் பேசுகிறத நம்ம ஆண்டவர் நம்ம கூட பேசும்போது அதை ரொம்ப சென்சிட்டிவாக எடுத்துக்கணும். அதை அப்படியே சரி பிறகு எழுதுவோம், பிறகு யோசிப்போம் அப்படின்னா மறந்துடுவோம். ஆண்டவர் பேசுறது அது ரொம்ப விலையேற பெற்றது பாருங்க. உடனே அதை நோட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ உறுதி பண்ணி கொண்டேன், கர்த்தர் இந்த மாதம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நம்முடைய சத்துருக்கள் பின்னிட்டு திரும்பும்படி செய்வார். அல்லேலூயா. நமக்கு பல விதத்தில் சத்துருக்கள் உண்டா? சத்துருக்கள் அப்படின்னதும் நமக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது யாரு? முதல்ல ஞாபகத்துக்கு வருவது எது? பிசாஸ், சாத்தான். இந்த சாத்தான் பிசாசானவன் நம்ம வாழ்க்கையில நிறைய சத்துருக்களை எழுப்பி விட்டுருக்கிறான். ஸோ அப்படி எழுப்பி விடப்பட்ட சத்துருக்கள்ல நம்ம இந்த வசனத்தை வாசிச்சோம்னா முதல்ல நமக்கு ஞாபகத்துக்கு வருவதே நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிறதான மனித சத்துருக்கள். சில மனிதர்களை பிசாசானவன் நமக்கு விரோதமாக என்ன செஞ்சிருப்பான், எழுப்பி விட்டுருப்பான். அவர்களை சத்துருக்களாக எழுப்பி நமக்கு விரோதமாய் அவர்கள் கிரியை செய்யும்படி தூண்டி விட்டுருப்பான். அவங்க நமக்கு விரோதமாக இருப்பாங்க, நமக்கு விரோதமாக கிரியை செய்வாங்க. இது அவங்கள பிசாசானவன் நமக்கு விரோதமாய் எழும்ப செய்த காரியம். அப்புறம் இன்னும் சில சத்துருக்கள் உண்டு. அது அநேகருக்கு பார்த்தீங்கன்னா கடன், பொருளாதார நெருக்கடி என்கிற சத்துரு, கடன் என்கிற சத்துரு. இந்த சத்துருவும் பாருங்க துரத்திக்கிட்டே வர்றது. 2024 துரத்தினான், 2025 நம்மளை துரத்த பார்க்குறான். இப்படி நம்ம வாழ்க்கையில் கடன் என்கிற சத்துருவும் நம்மை துரத்துகிறவனாய் இருக்கிறான். பொருளாதார பிரச்சனை என்கிற சத்துரு துரத்துகிறவனாய் இருக்கிறான். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா வியாதி என்னும் சத்துரு. இந்த வியாதி என்னும் சத்துரு சரீரத்தில் பலவீனத்தை கொடுத்து, சுகவீனம் கொடுத்து, படுக்கை, வியாதி, மருந்து, மாத்திரை இதுலேயே காலம் முழுசும் ஓடுற மாதிரி இந்த சத்துருவும் நிறைய நேரங்களில் நம்மளை துரத்திக்கிட்டே வர. ஸோ இது எல்லாம் நம்ம வாழ்க்கையில் சத்துருக்களாக இருந்து துரத்துகிறபடினால் கர்த்தர் நம்மோடு கூட வாக்கு பண்ணுகிறார், சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். அல்லேலூயா. ஆங்கிலத்தில் நிறைய மொழிபெயர்ப்புகள் இருக்கு. அதில் 2 மொழிபெயர்ப்பை நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். 2 மொழிபெயர்ப்பை அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ரொம்ப எனக்கே அது அந்த வார்த்தைகளை நான் தியானம் பண்ணும்போது எனக்கே பயங்கர சந்தோஷமாக இருந்தது. அப்படி ஒரு 2 மொழிபெயர்ப்பு. ஒரு மொழிபெயர்ப்பு இப்படியாக சொல்லுகிறது, யுவர் எனிமி வில் ஸ்டே பேக் அண்ட் ரன் பேக். புரியுதா உங்களுக்கு? யுவர் எனிமி வில் ஸ்டே பேக் அண்ட் ரன் பேக். சத்ருவானவன் நம்மளை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், துரத்திக்கிட்டே இருக்கிறான். நம்மளும் ஓடிக்கிட்டே இருக்கோம், பின்னாடி என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், துரத்திக்கிட்டே இருக்கிறான். ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்லிட்டார்ல, ஹீ வில் ஸ்டே பேக் அண்ட் ரன் பேக். அப்போ துரத்திக்கிட்டே வராள். இப்போ என்ன செய்வானா, நிற்பான். பின்னாடி என்ன செஞ்சிருவான், நின்றுவான்.
நின்றுட்டு பார்ப்பான், இவனை துரத்துறது சரி கிடையாது, இவனை நம்ம துரத்தினோம்னா நம்ம அழிஞ்சோம் அப்படின்னு அந்த சத்துரு துரத்திக்கிட்டே வந்தவன் நின்று இப்போ என்ன செய்ய ஆரம்பிச்சிருவான்னா, ரன் பேக், பின்னாடி திரும்பி ஓட ஆரம்பிச்சிருவான். அப்போ இந்த மாதம் துரத்திக்கிட்டே வந்த சத்துருவெல்லாம் நின்று திரும்பி ஓட போகுது. புரியுதா உங்களுக்கு? கர்த்தர் அப்படி செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? அடுத்ததாக ஒரு மொழிபெயர்ப்பு சொல்லுது, வாக் பேக் அண்ட் ரன் பேக். யுவர் எனிமீஸ் வில் வாக் பேக் அண்ட் ரன் பேக். இதையும் நான் யோசிச்சு பார்த்தேன். என்னன்னா, துரத்திக்கிட்டே வரான் சத்துரு, நம்மளும் ஓடிக்கிட்டே இருக்கோம். பின்னாடி துரத்திக்கிட்டே வர சத்துரு ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்த உடனே இப்போ அப்படியே மெதுவாக வாக் பேக், மெதுவாக என்ன செய்கிறான், வாக் பேக் அண்ட் தென் ரன் பேக். ஆமாம், இந்த பயந்தாங்குழிகள், பயந்து ஓடுற ஆட்கள் இப்படி தான் ஓடும். யுத்தத்தில் கூட தோற்று போகிறவன் அப்படித்தான் ஓடுவான். புரியுதா உங்களுக்கு? யுத்தத்தில் முன்னேறி வேமா போறவன் ஐயோ தோல்வி வரப்போதுன்னு தெரிஞ்ச உடனே அப்படியே மெதுவாக பின்னங்கால் அப்படியே என்ன செய்யும், பின்னாடி போகும். பின்னங்காலை வச்சு மெதுவாக பின்னாடி போய் திரும்பி பார்க்காம ஒரே ஓட்டமாக என்ன செய்வான், ஓடுவான். ஸோ இதுதான் வாக் பேக் அண்ட் ரன் பேக். ஸோ இந்த மாதத்தில் நம்முடைய சத்துருக்கள் இப்படி பின்னிட்டு திரும்பும்படி கர்த்தர் செய்ய போறாரு. அவர் வாக்கு பண்ணிட்டாரு. நீங்க விசுவாசிச்சா ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஸோ அப்போ இந்த மாதம் நம்மளை பின்தொடர்ந்து வந்த சத்துருலாம் எதுங்கிறத நீங்கள் யோசிச்சு பாருங்க. அந்த சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா துவங்கும் போதே சொல்லுது, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடும்போது என் சத்துரு பின்னிட்டு திரும்புவான். ஸோ கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பிங்க, சத்துருக்கள் பின்னிட்டு திரும்பி ஓடியே போவார்கள். அல்லேலூயா. கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இப்போ பின்னிட்டு திரும்ப பண்ணுகிற கர்த்தர், இந்த பின்னிட்டு திரும்புகிற அனுபவம் சத்ருவுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு காட்டி கொடுக்க விரும்புகிறேன். பின்னிட்டு திரும்புகிற சத்ரு, அந்த சத்ருனுடைய அனுபவம் எப்படி இருக்கும்? டர்ன்ஸ் பேக், ரன் பேக், இப்படி போகிற சத்ருனுடைய அந்த அனுபவம் எப்படி இருக்க போது, கர்த்தர் அந்த சத்ருவை எப்படி என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொள்ளணும். ஒன்று சங்கீதம் 18:38 நம்ம வாசிச்சோம் அப்படின்னா அங்க வசனம் இப்படியாக சொல்லுகிறது, அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு. கவனிச்சிங்களா? அவர்கள் எழுந்திருக்க மாட்டாதபடிக்கு என் பாதங்களின் கீழ் விழத்தக்கதாக, என் பாதங்களின் கீழ் விழத்தக்கதாக அவர்களை வெட்டினேன், அவர்களை வெட்டினேன். விழத்தக்கதாக. இந்த மாசம் பின்னிட்டு திரும்ப பண்ணுவேன்னு சொன்னார்ல, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சத்ருவுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? தேவன் சத்ருவை விழ பண்ணுவார். அல்லேலூயா. துரத்திக்கிட்டே வந்த ஆளு பின்னிட்டு திரும்பி ஓடுறது மாத்திரமல்ல, பின்னிட்டு திரும்புகிற சத்ரு விழும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அப்ப அந்த சத்ரு வீழ்ந்து போவான்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவர் விழ பண்ணுவார். இப்ப நீங்க அந்த சத்ருவை துரத்தி போனீங்கன்னா கொஞ்சம் தூரம் கழிச்சு போகும்போது பார்த்தா உங்க காலில் தட்டுப்படும். என்னன்னு பார்த்தா சத்ரு கீழே கிடப்பான். அவர் விழ பண்ணி இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்புறம் என்ன? கீழே பார்த்தோன்னே சத்ரு விழுந்து கிடக்கிறத பார்த்தோன்னே நீங்க குதூகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில்னு பாட்டு பாடி ஆண்டவரை துதிக்க போகிறோம். அல்லேலூயா. அடுத்து சங்கீதம் 18:39 வாசிச்சா ரெண்டாவது இன்னொரு அனுபவத்தையும் சொல்றாரு. யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். என் மீது எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். முதல்ல விழ பண்ணுவார், அடுத்து மடங்கடிப்பார். புரியுதா உங்களுக்கு? இந்த மடங்கடிப்பது அப்படிங்கிறது நம்ம பலத்தை ப்ரூவ் பண்றது. தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறதான பலன் இருக்கு பாருங்க, அதை நம்ம நிரூபித்து காண்பிக்கிற ஒரு அனுபவம். உன்னை விட
எனக்கு அதிகமான பலத்தை தேவன் கொடுத்திருக்கிறார் என்று நம்ம அதை நிரூபித்து காண்பிக்கிற அனுபவத்துக்குள்ள தேவன் நம்மளை நடத்துவார். அப்படி அவர்களை நமக்கு முன்பாக தேவன் மடங்கடிப்பார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் சத்ருவானவன் நினச்சிக்கிறான் நம்மளை விட அவன் ரொம்ப பலசாலின்னு நினச்சிக்கிறான். நம்மளை ரொம்ப ஈஸியாக மேற்கொண்டு விடலாம் என்று சத்ரு எண்ணிக்கொண்டு இருக்கிறான். ஆனால் கர்த்தர் இங்கே சொல்கிறாரு, பலத்தினால் நம்மை இடைக்கட்டுவார். அந்த சத்ருவை மடங்கடிக்கிற பலன் நம்மை நிரப்போம். அவர் மடங்கடிப்பார். அல்லேலூயா. மூன்றாவது பாருங்க, 118வது சங்கீதம் 11வது வசனம். என்னை சுற்றிலும் வளைந்து கொள்ளுகிறார்கள், கர்த்தருடைய நாமத்தினால் அவர்களை சங்கரிப்பேன். கர்த்தருடைய நாமத்தினால் என்னை சுற்றி வளைந்து இருக்கிறதான சத்ருவை சங்கரிப்பேன். மூன்றாவது, இந்த பின்னிட்டு திரும்புகிற அனுபவம் சத்ருவுக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? கர்த்தர் சத்ருவை சங்கரிப்பார். அல்லேலூயா. விழப்பண்ணுவார், மடங்கடிப்பார், சங்கரிப்பார். ஆமென். இந்த சங்கரிப்பார் அப்படிங்கிறதுக்கு நிறைய மொழிபெயர்ப்புகள் இருக்கு, நிறைய விதங்களில் சொல்லப்பட்டிருக்கு. அதில் ஒன்று நான் எடுத்துக்கிட்டேன். என்னன்னா, he will destroy. அப்படின்னா அதுக்கான அந்த தெசாரஸ் பார்த்தோம்னா விளக்கம் இப்படியாக சொல்லுது. அதாவது கொன்று சுட்டெரிச்சு போய் தடயங்களை தேடினா வெறும் சாம்பல் தான் இருக்குமா. சொல்றது புரியுதா? அதுதான் அந்த டெஸ்ட்ராய் அப்படிங்கிறது. தடயம் கூட என்ன செய்யாது, இருக்காது. அதுதான் சங்கரிக்கப்படுவது. எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. 15 லட்சம் கடன் இருந்ததா? அப்படியா? சும்மா சொல்லாதீங்க. உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே. ஒரு கடன் கூட இல்லை. நமக்கே யோசிக்குது, ஆமால 15 லட்சம் கடன் இருந்தது, எப்படி இந்த கடன் அடைக்க தேவன் உதவி செய்தார்? அதுதான் சங்கரிப்பார். அந்த தடயம் கூட தெரியாது. இவ்வளோ பெரிய கடன்ல இருந்த ஆளா நான் அப்படின்னு தடயம் கூட தெரியாத அளவுக்கு சங்கரிப்பார். அல்லேலூயா. இதை நீங்க ஒவ்வொன்றுக்கும் பொருத்தி பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் இந்த சத்ருவை பின்னிட்டு திரும்ப பண்ணுகிற அனுபவத்துல சத்ருவை சங்கரிப்பார். சங்கீதம் 6:10 வாசிச்சிடலாம். 4வது, என் பகைஞர் எல்லாரும் வெட்கி மிகவும் கலங்கி போவார்கள், அவர்கள் பின்னாக திரும்பி சடுதியிலே வெட்கப்படுவார்கள். அடுத்து என்ன அனுபவம் தெரியுமா? சத்ருவுக்கு வெட்கமடைய செய்வார். அல்லேலூயா. ஆமா, சத்ருவானவன் அநேக மனிதர்களை நமக்கு விரோதமா சத்ருக்களாய் செயல்படும்படி எழுப்பி விட்டுருக்கிறாரா? அந்த மனித ஆவிகள் எல்லாம் வெட்கமடையும்படி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போகும், நம்ம முகங்களோ பிரகாசமடையும். அல்லேலூயா. நம்மளை மேற்கொண்டு விடலாம், ஜெயித்திரலாம், நம்மளை ஏதாவது பண்ணிடலான்னு நினைக்கிற யாரா இருந்தாலும் வெட்கப்பட்டு போவார்கள். கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. ஸோ அப்போ விழப்பண்ணுவார், மடங்கடிப்பார், சங்கரிப்பார், வெட்கமடைய செய்வார். பின்னிட்டு திரும்ப பண்ணுகிற கர்த்தர் இந்த அனுபவத்தில் தான் சத்ரு இந்த மாதம் அவர் செய்ய போறாரு, நம்ம பார்க்க போறோம். அல்லேலூயா. அடுத்து அப்படியே 56வது சங்கீதத்துக்கு வருவோம். இந்த வார்த்தையை வாக்குத்தத்தமாய் சொன்ன கர்த்தர் அடுத்ததா சங்கீதக்காரன் சொன்ன வார்த்தைகளை நாம கடைபிடிக்கும்படி தேவன் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். அவர் விழப்பண்ணுவார், மடங்கடிப்பார், சங்கரிப்பார், வெட்கமடைய செய்வார் சத்ருவை. நாம் என்ன செய்யணும் தெரியுமா? இந்த நாட்களிலே, இப்பொழுதே, இந்த மாதத்திலே நாம செய்ய வேண்டியது 10வது வசனம். தேவனை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன், கர்த்தரை முன்னிட்டு அவருடைய வார்த்தையை புகழுவேன். நாம் செய்ய வேண்டியது புகழுங்கள். ஆமென். நல்ல ஆண்டவரை புகழுங்க, அவருடைய வார்த்தைகளை சொல்லி புகழுங்க. கர்த்தர் பெரியவர்னு சொல்லி அவரை நல்லா புகழ்ந்துருங்க. அவருடைய மகிமைகளை சொல்லுங்க. புகழ்ந்து 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 அவரை புகழ்ந்து கொண்டே இருங்கள். அல்லேலூயா. ஆமா, புகழ்ச்சி அவருக்கு உண்டாகட்டும். எல்லா புகழ்ச்சியும் அவருக்கு இந்த மாசம் கொடுங்க. அவரை புகழ்ந்து தள்ளுங்க. ஆமென். ஆமா, புகழ்ந்துருங்க. அவர் சொன்ன வார்த்தைகளெல்லாம் சொல்லி புகழ்ந்துடுங்கள். அல்லேலூயா. அப்ப நம்ம முதல்ல செய்ய வேண்டியது புகழணும்.
அதுக்கு தான் பாட்டு, ஆராதனை இது எல்லாம் என்ன செய்யுது இருக்கு. பாட்டா பாடுங்க, புகழ்ந்து தள்ளுங்க. ஆமென். வர்ணிச்சு வர்ணிச்சு புகழ்ந்துருங்க. இயேசுவின் அழகை புகழ்ந்துருங்க. இயேசு எத்தனை பெரியவர் என்பதை புகழ்ந்திடுங்கள். இயேசு எத்தனை வல்லமை மிகுந்தவர் என்பதை புகழ்ந்திடுங்கள். இந்த புகழ்ச்சி அவருக்குரியது. ஆமென். நம்முடைய சத்துருக்களை பின்னிட்டு திரும்ப பண்றாரே, இது அப்படிப்பட்ட தேவனை புகழாம யாரங்க புகழணும்? அவரை தான் நம்ம புகழணும். ஆமென். அடுத்தது 56:11 வாசிங்க. தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? போதும். இரண்டாவது நம்புங்கள். முதலாவது புகழுங்கள், இரண்டாவது நம்புங்கள். just believe it, he will do it. அவர் எனக்கு செய்வார் என்று நம்புங்கள். என்னுடைய சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் என்று வாக்கு பண்ணியிருக்கிறவரை நம்புங்கள். அவரை நீங்க நம்ப 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 இன்னும் உங்களுக்கு அற்புதம் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. அல்லேலூயா. அவரை விட்டா வேற யாருங்க நமக்கு இருக்கிறது? அவரை தான் நம்ம சார்ந்து கொள்ளணும், அவரை தான் நம்பணும். அல்லேலூயா. கடைசி 56:12. தேவனே, நான் உமக்கு பண்ணின பொருத்தனைகள் என்மேல் இருக்கிறது, உமக்கு ஸ்தோத்திரங்களை செலுத்துவேன். பொருத்தனைகளை செலுத்துங்கள், புகழுங்கள், நம்புங்கள், பொருத்தனைகளை செலுத்துங்கள். பொருத்தனைகளை செலுத்தி கர்த்தரை ஆராதனை செய்யுங்க. பொருத்தனைகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. இந்த வருஷம் துவங்கின போது நிறைய பொருத்தனை பண்ணியிருப்பீங்க. நிறைய தீர்மானங்கள் பொருத்தனைகளாக எடுக்கப்பட்டிருக்கும். இதெல்லாவற்றையும் நிறைவேற்றுங்கள், செலுத்துங்கள். கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. ஸோ அப்போ விழ பண்ணுகிற, மடங்கடிக்க பண்ணுகிற, சங்கரிக்கிற, வெட்கமடைய செய்கிற அந்த தேவனை நம்ம புகழ வேண்டும். அந்த தேவனை நம்ம நம்ப வேண்டும். அந்த தேவனுக்கு பொருத்தனைகளை செலுத்த வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அப்படி செய்தோமானால் இந்த வாக்குத்தத்தத்தின்படியே தேவன் நமக்கு செய்து இந்த மாதம் முழுவதும் நம்மை ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. எளிமை நிற்பமாண்டுடைய